பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமான் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 9/11/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை பஞ்சமி, பின்னிரவு 1:56 வரை, பின்பு தேய்பிரை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, மாலை 7:52 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய ராசி பலன்கள். துணிச்சலும் தீர்மானமும் கொண்ட மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலைப்பளு சற்றே அதிகரித்தாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் மிகுந்திருக்கும். பணவரவு சீராக இருந்து வரும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி மேலோங்கி இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும். வேங்கடவன் வழிபாடு வேதனைகள் தீர்த்திடும். அதீத பொறுமை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்றே கவனம் தேவை. இன்றைய தினம் உடல் நலத்தில் சற்று கவனம் வேண்டும். பணவரவு திருப்திகரமாக இருந்து வரும். தொழிலில் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடராஜர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஈட்டித்தரும். பேச்சுத்திறன் அதிகம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடும். பயணங்களால் மன மகிழ்ச்சிகளை அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். தொழிலில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். புதிய சிந்தனைகளால் வருமானங்களை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். பிறர் மனம் மகிழும் வண்ணம் பேசி மற்றவர்களின் மனங்களை கவர்வீர்கள். இன்றைய தினம் வேலவன் வழிபாடு வெற்றிகளை குவிக்கும். எல்லோர் மீதும் அக்கறை கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாளாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் குறையக்கூடும். குடும்பத்தில் நல்ல செய்திகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சுபகாரியங்களுக்கான செலவுகளை செய்யக்கூடிய நாளாக அமையும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழல் நிலவி வரும். மாணவர்களுக்கு கற்றல் திறன் கூடி காணப்படும். இன்றைய தினம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கும். தன்னம்பிக்கை மிக்க சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு மேம்பட்டு காணப்படும். தொழிலில் நல்ல லாபங்களை ஈட்டி மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியில் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடும். பொருளாதாரத்தில் நல்ல சிறந்த முன்னேற்றம் இருக்கக்கூடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பெண்களுக்கு மனம் மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்களை நீக்கி கொடுக்கும். பகுத்தறிவு மிக்க கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். முதலீடுகளால் லாபங்களை அடைவீர்கள். தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் உங்களை தேடி புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். நரசிம்மர் வழிபாடு நல்வழிப்படுத்தக்கூடும். சமநிலை கொண்ட துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். இதுவரை பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றங்கள் காணக்கூடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஆசிரியரின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொலைதூர பயணத்திற்காக திட்டமிட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்நியர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். பைரவர் வழிபாடு உங்களுக்கு பயங்களை நீக்கி கொடுக்கும். ஆழ்ந்த சிந்தனை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் முக்கியமான நபர்களை சந்தித்து நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய தினம் சற்றே முன்கோபம் தலைதூக்கக்கூடியிருக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இன்றைய தினம் பதட்டங்களை குறைப்பது உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும். முடிவெடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் காணப்படும். மாணவர்கள் கல்வியில் சீரான போக்கு நிலவக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்களை நீக்கி கொடுக்கும். அறிவு தேடல் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் நிலவி இருக்கும். செய்யும் தொழிலில் சுமூகமான சூழ்நிலைகள் நிலவி வரும். பயணங்களால் ஆதாயங்களை அடைவீர்கள். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும்.
திருமண வயதினருக்கு மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குதூகலமாக இருக்கக்கூடும். இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் வேலையினால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடும். இன்றைய தினம் மேலதிகாரியின் பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலத்தில் சற்று மேம்பாடுகள் இருக்கக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலை செய்பவர்கள் மூலம் நல்ல மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். சிவன் வழிபாடு உங்களை சீர்தூக்கி நிறுத்தக்கூடும். சிந்தனை சுதந்திரம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் நிலவக்கூடும். நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்வார்கள். சிந்தனை திறன் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சிகளை அடைவீர்கள். பூர்வீகத்தில் நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாக இன்று இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும். பரிவமிக்க மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிக்க நாளாக அமையக்கூடும். எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றிகளை குவிப்பீர்கள். இன்றைய தினம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய உயரத்தை தொடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலை நிலவக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் மேம்பாடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் மொத்தத்தில் மன நிறைவும் மன அமைதியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடும். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.